என்ன செய்கிறீங்கன்னு உங்களுடைய செயல்களின் மூலமாக காட்டுங்க. இதுவரைக்கும் நம்முடைய கையிருப்பு என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒன்றிய அமைச்சர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு? பிரச்சனையின் அடிப்படையில பேசலாம். இல்ல ஈரான் அடிப்படையில, ஈரான் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் வரும். ஒரு பெட்ரோலிய கப்பல் இங்க வரவழைக்கப்பட்டிருக்கு தானே, பெட்ரோலிய கப்பல் வரவழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, ஈரான் அப்படிப்பட்ட எந்த கப்பலையும் அனுப்பல அப்படின்னு டினை பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இந்த செய்தி உண்மையா பொய்யான்னு கூட நமக்கு இன்னும் தெரியல. கான்ஃப்ளிக்டிங் நியூஸ் வந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, திரு பாபு முருகவேல், இப்போ பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை அகற்ற முடியும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்காரு. ஆனா பிரதமருடைய வருகை திமுகவுடைய வெற்றியை இன்னும் அதிகம் தான் படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வை? அதுக்கு முன்னாடி திமுகனா பொய்னா திமுக அப்படின்றதுக்கு திரும்பவும் ஒரு உதாரணம். நண்பர் சரவணன் கொஞ்சம் கரெக்டாக பேசுவார். இருந்தாலும் அவர் சொன்னார்ன்றது, அவரோட சொன்னதுக்கு நிறைய விஷயங்கள் நான் மறுக்க வேண்டியது. முதல்ல ஒன்று நான் சொல்லிடுறேன். ஒரு ஷிப்பு ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்லேருந்து வந்துருச்சு, இன்றைக்கி ஒரு கொண்டு வந்திருக்கிறாங்க, பெட்ரோலியம் க்ரூட் ஆயில்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி எல்லா தேசிய தொலைக்காட்சி ஊடகங்களிலும் நம்ம போகுது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் வரலன்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணதா இப்போ சொல்கிறாரு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். நான் கேட்குறேன், நான் கேட்ட கேள்வி ChatGPT, இஸ் எ ஷிப் கேரிங் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் டுடே அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு பதில் எஸ், எ ஷிப் கேரிங் பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் ஹேஸ் ரீசென்ட்லி பாஸ்டு த்ரூ எ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் டுடே. The tanker transported about 135,000 metric tons of crude oil from Saudi Arabia as Tanas terminal. It is considered one of the first India-bound oil shipment to cross the strait during the current Middle East conflict. இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை! எல்லாத்தையுமே பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருந்தா இது எப்படி தான், இதை நம்ம எப்படி மக்கள் இதே இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை, ஆதாரங்கள் இருக்கிறது, ஒரு நிமிடத்தில் கையில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் இப்போது இருந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது பொய்யான தகவல்களை ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க? இது ஃபஸ்ட்டு நான் அவருக்கு மறுத்துறேன். 1,35,000 டன் க்ரூட் ஆயில் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் ஷிப்பு அந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த போர் சூழ்நிலையில் அதை கடந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய இந்த எரிவாயு தட்டுப்பாடு என்பது உலகளாவிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்து, தென்கொரியா போன்ற நாடுகளில் அனைத்து உணவகங்களும் மூடப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய இந்த எரிவாயு பிரச்சனை என்பது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அல்ல, இந்தியாவிற்குமான பிரச்சனை. அப்போ தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உடனடியாக இந்த எரிவாயு உருளையை தீர்க்க வேண்டும், இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்திற்கு, பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் நேற்று. நான் என்ன கேட்குறேன், உங்களை நீங்கள் கடிதம் எழுதுங்க, எல்லாம் பொதுவான பிரச்சனை, நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும், தப்பு இல்லை. 2021 இதே எரிவாயு உருளைக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் 100 ரூபா நாங்கள் மானியம் கொடுப்போம்னு சொன்னீங்களா? 58 மாதம் ஆச்சு, கொடுத்தீங்களா? இப்போ இதை நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? நீங்கள் செய்யறன்னு சொன்னதை செய்யலை. உலகளாவிய தழுவி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம பிரச்சனையை அதை சால்வ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அது தெரியாது, எங்களுக்கு அது உண்டான அறிவு இல்லை, அதை தூக்கி வேற யார் மேலாம் நாங்கள் போட்டுருவோம். இப்படியான தட்டுப்பாடே இல்லை அப்படின்னு பாஜகவுடைய நிர்வாகிகள், பாஜக மாநில தலைவர்லாம் சொல்றாங்களே. இப்போ நேற்று பிரதமர் தான் சொன்னார் இல்லையா? ஒரு பிரதம அமைச்சர் சொல்றதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, சரவணன் சொல்றதை ஏத்துப்பீங்க, நான் சொல்றதை ஏத்துப்பீங்க, எப்படி அர்த்தம்? அது பிரதம அமைச்சர் சொல்றாருன்னா அதான் ஆத்தென்டிகேட்டான நியூஸ். பிரதமர் சொல்றது பீதி அடைய வேண்டாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா தினசரி மக்கள் அவங்க புக் பண்ணும்போது, புக் பண்றப்போ அந்த சிலிண்டர் வந்து புக் ஆக மாட்டேங்குது, அன்அவைலபிளா இருக்கு. குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ வழக்கமாக புக் பண்ணா அடுத்த நாள் வரக்கூடிய சிலிண்டர் 3 நாள் ஆகியும் வரல அப்படின்னா அப்படியான ஒரு சிக்கல் இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு பாஜக விரும்பல அப்படின்ற எண்ணம் தானே வரும் சார். அப்படி இல்லை சகோதரி, 12 நாளாக நடக்குது பிரச்சனை, போர் நடக்குது. 12 நாளாக அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டில் நம்ம எந்த விதமான ஷிப்பும் போல அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டில் இருந்த 16 ஷிப்பை பிரேக் பண்ணிடுறாங்க. இந்தியா, அமெரிக்கா பிரேக் பண்ணது ஈரானோட ஷிப்பை. அப்போ அந்த எந்த ஷிப்புமே நான் அந்த இடத்துல போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், 1 லிட்டரு க்ரூட் ஆயில் இந்த இடத்துல போக முடியாதுன்னு சொல்லி ஈரான் சொல்கிறான். இப்படி இருக்கக்கூடிய இந்த கடினமான சூழ்நிலையிலும் மத்திய அரசாங்கம் முயற்சி செய்து, ஏன் இவங்க கேட்பாங்க உடனே, எதுக்கு ஊராக ட்ராவல் பண்ணுறாரு, எது நாடாக போகிறாரு, எவ்வளோ செலவாகுது? இன்றைக்கி நாடாக போனதுனால தான் இன்றைக்கி ஒரு ஷிப் இன்றைக்கி வந்துருக்குது இந்தியாவுக்கு. வேறு எந்த நாட்டிற்கும் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டின் மூலமாக, ஹார்மோஸ் ஜலசந்தியின் மூலமாக எந்த விதமான கப்பலும் செல்ல முடியாத அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இந்தியா உலக நாடுகளுக்கே பாஸா வந்திருக்குது. இந்த நாடு இன்னைக்கு அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்லேருந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஷிப்பை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அச்சா, இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்போ பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. மத்திய அரசாங்கம் அதை மறுக்கவில்லை, பிரதம மந்திரியும் அதை மறுக்கவில்லை. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் இதை கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு சாதனையாக நான் போகிறோம். பிரச்சனை இருக்கும்போது உடனே எல்லாமே சரியாகி வந்துடாது. ஒன்று. ரெண்டாவது, நேற்று பிரதமர் பேச்சின அந்த பேச்சிலேருந்து எந்த அப்பாவாவது தன்னுடைய பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு உண்டாக்குவதற்கு சம்மதிப்பாரா? ஸ்டாலின் அப்பா சம்மதிப்பார். எந்த அப்பாவாவது பையன் போதைப் பொருள் எடுத்துக்கிறதுக்கு சம்மதிப்பாரா? ஸ்டாலின் அப்பா சம்மதிப்பார். எந்த சம்மதம்னா அது எப்படி சார்? அதாவது அது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நீங்க சொல்ற குற்றச்சாட்டா முன்வைக்கிறது சரி, அதற்கு சம்மதம் அப்படின்னு சொல்றது. நல்ல கேள்வி, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ இது போல
தன்னை அப்பா என்று நீங்கள் கூப்பிடுங்கள், ஆனால் உங்கள் மீது அப்பாவுக்கான கரிசனத்தை நான் காட்ட மாட்டேன் என்று ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதன் அடிப்படையாகத்தான் வெளிப்பாடாகத்தான் பாரத பிரதமருடைய பேச்சு இருந்திருக்கிறது. நீங்கள் எதுவுமே எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பு லா மினிஸ்டர் இருப்பார் ரகுபதி, அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துன்னு இருக்க முடியாது, எல்லாத்தையும் நான் முதலமைச்சர் கேட்க முடியாது, எல்லாத்தையும் மந்திரி தலையிட முடியாது, எல்லாத்தையும் லா அண்ட் ஆர்டர் நாங்கள் எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருக்க முடியாது. நியாயம் தான். லா மினிஸ்டர் இருப்பார் ரகுபதி, அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துன்னு இருக்க முடியாது, எல்லாத்தையும் நான் முதலமைச்சர் கேட்க முடியாது, எல்லாத்தையும் மந்திரி தலையிட முடியாது, எல்லாத்தையும் லா அண்ட் ஆர்டர் நாங்கள் எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருக்க முடியாது. நியாயம் தான், ஒத்துக்கிறேன். 100% சட்டம் ஒழுங்கு யாராலையும் கொடுக்க முடியாதான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் அங்கிங்கனாதபடி இன்றைக்கு போதைப் பொருளுடைய வெறியாட்டம் தமிழகத்தில் சந்து பொந்தங்கள்லாம் இருக்கிறது. கடந்த 4 தினங்களிலே 6 சிறுமிகள், என் தங்கைகள், பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அப்பா என்ன பதில் சொல்வார் இதுக்கு? அப்பான்னு கூப்பிட சொன்னீங்களே, இன்றைக்கு 3 சிறுமிகள், 14 வயதுக்கு உட்பட்ட, 16 வயதுக்கு உட்பட்ட, 8 வயதுக்கு உட்பட்ட 3 குழந்தைகள் இன்றைக்கு பாலியல் வன்புணர்வு கூடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது இப்படிலாம் இருக்குது. இந்த அப்பா இதெல்லாம் செய்ய மாட்டார். அதனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்துவிட்டால் இந்த நிலையெல்லாம் மாற்றப்படும் என்கிற பேச்சு தான் நேற்று பாரத பிரதமருடைய பேச்சு திருச்சியில் இருந்திருக்குது. அதனால இப்போ அந்த இது கூட சொன்ன இந்த டிமானிட்டேஷன் எல்லாருமே சஃபர் ஆனோம் தான், இல்லைன்னு சொல்லலை. திடீர்னு ஒரு நாள் அறிவிச்சாங்க, அதெல்லாம் போச்சு. ஆனால் அதே போல் கோவிட் சொல்கிறார் நண்பர் சரவணன். கோவிட் உலக தழுவிய பிரச்சனை, எல்லா நாடுகளும் லாக்டவுன் பண்ணியாச்சு. அப்போ அந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்திலும் தமிழக அரசாங்கம், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருந்த தமிழக அரசாங்கம் மற்ற மாநிலங்களிலே கூட நடந்த சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடைபெறாமல் இருக்கிற அனைத்தையும் வரி வருவாய் இல்லாமல், வருமானம் இல்லாமல் மிகச் சிறந்த ஒரு அரசாங்கத்தை 2 ஆண்டுகள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்ப பொதுவா எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதே போல தரவுகள் இல்லாமல் பொய்யான பேச்சை பேசாதீங்க. நியாயமான கருத்து சொல்லுங்க, பதில் நம்ம சொல்லலாம். இது பிரதமருடைய பேச்சு. இந்த ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குடும்ப ஆட்சி ஒவ்வொரு மாநிலங்களிலும் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஒவ்வொரு மாநிலங்களிலும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதே போல இங்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இங்கு நடைபெறக்கூடிய இந்த குடும்ப ஆட்சியை ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வருவதற்குண்டான அற்புதமான தேர்தல். அது வெற்றி பெற்று காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்.